இன்றைக்கி நம்ம மட்டன் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இறைச்சி சோறுன்னு சொல்லலாம். இது வந்து நான் மட்டன் வச்சு தான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ரைஸ் வந்து மட்டன் அல்லது பீஃப் வச்சு பண்ணலாம். இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ரைஸ் ரெசிபி தான். இது ஓல்டு வெர்ஷன் ஆஃப் பிரியாணி அப்படின்னு சொல்லலாம். முன்னாடியெல்லாம் பிரியாணி வந்து அதிகமாக பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி இறைச்சி சோறு தான் அதிகமாக பண்ணுவாங்க. ஆனால் இது ரொம்ப டேஸ்டியான ஒரு ரைஸ் ரெசிபி. கண்டிப்பாக இது எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் 4 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து நார்மலாக நம்ம ரைஸ் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் பொன்னி அரிசி. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ் சோக் பண்ண வைக்கணும். இது 1 kg மட்டன். ஃபஸ்ட் நம்ம மட்டன் குக் பண்ண போகிறோம். அதுக்காக குக்கரில் மட்டனை ஆட் பண்ணி கொடுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி வாட்டரெல்லாம் ட்ரைன் பண்ணி வச்சது. இதோட 4 மீடியம் சைஸ் ஆனியன் ஸ்லைஸ் பண்ணது அதையும் சேர்த்து கொடுக்கலாம். 7லேருந்து 8 பச்சை மிளகு, 2 மீடியம் சைஸ் தக்காளி ஸ்லைஸ் பண்ணது, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் உப்பு. இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். மட்டனோட சேர்ந்து நம்ம ஆட் பண்ண இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் பொடி எல்லாமே நல்லா கம்பைன் ஆகணும். சால்ட் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணணும். அதிகமாக ஆயில் ஆட் பண்ண வேண்டாம். இப்போ இதில் கொஞ்சமாக மல்லியில புதினா நறுக்குனது அதையும் ஆட் பண்ணி கொடுத்துட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு 4லேருந்து 5 விசில் குக் பண்ண வைக்கலாம். இப்போ மட்டன் குக் ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம ரைஸுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். இதில் வந்து ரம்ப இலை நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த ரம்ப இலை வந்து பிரியாணி இலை அப்படின்னு சொல்லலாம். இப்போ மார்க்கெட்டில் எல்லாமே கிடைக்கிது. நம்ம வீட்லேயுமே இது வந்து ஈஸியாக வளர்த்த முடியும். அப்புறம் வந்து ஒரு 2 ஆனியன் ஸ்லைஸ் பண்ணது, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லியில புதினா நறுக்குனது, பச்சை மிளகு இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து ரைஸ் பண்ணுறதுக்காக ஒரு பேனில் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணி கொடுக்கலாம். அதில் ஹோல் ஸ்பைசஸ் கருவேப்பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ஆனியன், கருவேப்பிலை, மல்லியில புதினா, ரம்ப இலை, பச்சை மிளகு இதெல்லாமே நம்ம சேர்த்து கொடுத்து கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி கொடுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா சாஃப்டாக இதை வதக்கி எடுக்கலாம். இது நல்லா மேஷ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி கொடுக்கலாம். 4 கப்பு அரிசி எடுத்துருக்கோம். அதனால் 8 கப்பு வாட்டர் ஆட் பண்ணணும். 1:2 ரேஷியோவில் தான் ஆட் பண்ணி கொடுக்குறோம். இப்போ இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து கொடுத்துட்டு இது கொதிக்கட்டும். இந்த டைமில் நம்மளோட மட்டன் குக் ஆகிருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ மட்டன் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொடிகள் சேர்த்து கொடுக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகு பொடி, 2 டீஸ்பூன் பெருஞ்சீரக பொடி, 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் ஜீரக பொடி, 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இந்த வாட்டர் எதுவும் நம்ம ஆட் பண்ணலை. ஆல்ரெடி இது வந்து மட்டன்லேருந்து ரிலீஸ் ஆன வாட்டர் தான். இப்போ மட்டன் கிரேவி நல்லா கொதிக்கட்டும். இந்த டைமில் நம்ம ரைஸுக்காக வச்சுருந்த வாட்டர் வந்து கொதிக்க ஆரம்பித்தாச்சு. இதில் வந்து ஒரு தக்காளி ஸ்லைஸ் பண்ணது சேர்த்து கொடுக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த சோக் பண்ணி வச்சுருந்த ரைஸை வந்து இதில் ஆட் பண்ணி கொடுக்கணும். வாட்டர் எல்லாமே ஆட் பண்ணணும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு கொதிக்கட்டும். இந்த டைமில் நம்மளோட மட்டன் வந்து நல்லா கொதிச்சு ஆயில் எல்லாமே தெளிஞ்சு வந்தாச்சு. இதில் வந்து கொஞ்சமாக கீ ஆட் பண்ணி கொடுக்கலாம். இதை ஆட் பண்ணும்போது நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா பவுடர் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கொடுத்துட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி இந்த லிட்டை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்மளோட ரைஸ் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதை வந்து இடையிடையே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கணும். இப்போ வாட்டர் ஆல்மோஸ்ட் வந்து ட்ரைன் ஆக ஆரம்பித்தாச்சு. இது ஓரளவு நல்லா இந்த வாட்டர் வந்து வற்றி வரும்போது நம்ம ஃப்ளேமை வந்து லெஸ் பண்ணி வைக்கணும்.
அப்போ தான் இந்த ரைஸ் நல்லா குக் ஆகும். இப்போ இந்த ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 80% அளவு இது குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மட்டன் கிரேவி மசாலாவோடு சேர்த்து இதோட ஆட் பண்ணி கொடுக்கணும். அதில் உள்ள கிரேவியும் கூட சேர்ந்து வரும்போது இந்த ரைஸ் வந்து கரெக்டாக குக் ஆகிடும். இந்த கிரேவி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த ரைஸும் இந்த கிரேவியும் நல்லா கம்பைன் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ ரைஸோடு சேர்ந்து கிரேவி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து லிட்டால் இதை க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி வைக்கணும். இதையும் இடையிடையே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். இந்த ரைஸ் வந்து குக் ஆகும்போது நல்லா சூப்பரான ஒரு ஃப்ளேவர் வரும். இது வந்து மட்டனில் வந்து இந்த மாதிரி இறைச்சி சோறு பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் இன்னும் எக்ஸ்ட்ராடினரியாக தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நார்மலாக பிரியாணி சாப்பிட்றத விட இந்த ரைஸ் வந்து அதிகமான அளவு நமக்கு சாப்பிட முடியும். அந்த அளவுக்கு டேஸ்டியான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஒரு முறையாவது இந்த ரெசிபி நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட ரைஸ் வந்து கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சு. வாட்டர் எல்லாமே ட்ரைன் ஆகி நல்லா சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு. இதை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே ஃப்ரைடு ஆனியன்ஸ் கேஷ்யூஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். இது ஆல்ரெடி நான் வந்து ஃப்ரை பண்ணது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தது, அதை தான் நான் இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்குறேன். இதையும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு லிட்டால் க்ளோஸ் பண்ணி அப்படியே ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சாலே அதோட ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக இறங்கிடும். தம் போடணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ வந்து 1/2 an hour நான் இது லிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நம்மளோட ரைஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. இதை பார்த்தாலே உடனடியாக சாப்பிடணும் அப்படின்னு தான் தோணும். இது பண்ணுறதுக்கு பிரியாணி ரைஸ் அல்லது ஜீரக சம்பா ரைஸ் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. நம்ம நார்மலாக ஒயிட் ரைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ரைஸ் தான். ஆனால் நல்ல குவாலிட்டியான ரைஸாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இதோட டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். பொன்னி அரிசியில் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா வரும். இது வந்து சென்னை கேட் ரைஸ் தான். இப்போ நம்மளோட ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்தா அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். தேங்க்யூ.